வணக்கம். என்னுடைய பேர் செந்தூர் பாண்டி. நாங்கள் ஓலாவிலும் ஊபர்லேயும் கால் டாக்ஸி டிரைவராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போதைக்கு பார்த்தாச்சுன்னா காலையிலே இருந்து நைட்டு வரையும் பார்த்தாச்சுன்னா ஒரு 18 மணி நேரம் நாங்கள் கார் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஓட்ட வண்டின்னு பார்த்தாச்சுன்னா அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கல. காலையில் நம்ம ஒரு 1000 ரூபா டீசல் போடுறோன்னா நைட்டு வரைக்கும் அந்த டீசலுடைய அமௌண்ட்டே எடுக்க முடியல. ஏன்னா மறுநாள் நாங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா ஒரு கஸ்டமர் இங்கேருந்து ஏறி ஒரு 20 கிலோமீட்டர் போகிறாங்கன்னா 120 ரூபா கொடுக்குறாங்க. அதில் பார்த்தாச்சுன்னா டிராஃபிக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகிடுது. அதை நம்ம ஏசி போட்டு ஆன் பண்ணிடுறதுனால அதுவும் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அந்த 600 500 மறுநாள் கடன் வாங்கிட்டு இருக்குது. கஸ்டமரும் 90 100 80 60 கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் மறுநாள் நம்மளுக்கு அந்த ஆஃபர் கொடுக்கும்போது டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டிஸ்கவுண்ட் இல்லை, இன்சென்டிவ் சொல்கிறாங்க. இன்சென்டிவ் தரவங்க பார்த்தா இந்த ஸ்கீம் அவங்க கொடுக்குற டார்கெட்டு ஒரு 18 மணி நேரம் நாங்கள் கார் ஓட்ட வேண்டியிருக்கு. 18 மணி நேரம் கார் ஓட்டின வந்தாச்சுன்னா அந்த லாஸ்ட்டில் அந்த 1 மணி 2:30 மணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2000 ஓட்ட வேண்டிய இடத்துல ஒரு 1600 நிப்பாட்டிடுறான். அதில் ஒரு 100 கார் இருக்குன்னா எல்லாத்தையும் நிப்பாட்டி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஓட்ட முடியல. ஏன்னா மணி 3 ஆயிடுது, தூக்கம் வருது. ஏன்னா காலையிலேருந்து வண்டி ஓட்டுறதுனால சாப்பாடு சாப்பிட முடியல கரெக்ட் டைமு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் மக்களாக நீங்கள் ஒரு தடவை இங்கேருந்து போய் ஒரு 100 ரூபா கொடுத்துறீங்க. ஆனால் நெக்ஸ்ட் இதே கஸ்டமர் இன்னொரு தடவை ஈவினிங் நேரத்தில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 500 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க யோசிக்கிறாங்க, ஏன்னா நான் காலைல 100 ரூபா தான் கொடுத்தேன், இப்போ 500 ரூபா கேட்குறீங்கன்னு. அதனால தான் என்னன்னா அந்த 500 ரூபா பிடிங்க, அந்த காலைல 100 ரூபா கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட அந்த காசை டேலி பண்ணிடுறாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த இன்சென்டிவ்னு சொல்கிற காசு வரல. ஏன்னா அந்த டார்கெட் அடிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் மக்களாகி நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். அதனால் கவர்மெண்ட்டுக்கு நிரந்தர எங்களுக்கு ஒரு வருமானங்கிறது நீங்கள் பதிவு பண்ணால் தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் காலைல ஓட்டுறோம், நைட்டு ஓட்டுறோம், இறங்குறோம், வண்டி ஒரு பக்கம் தேய்மானம் ஆயிடுது, டீசல் போட வேண்டியிருக்குது, எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, குடும்ப வாடகை இருக்குது, ஸ்கூல் ஃபீஸு கட்ட வேண்டியிருக்கு. இது பார்த்தாச்சுன்னா இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வைக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட்டு நிரந்தரமான ஒரு மீட்டர்னு கொண்டு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது நாங்களும் எவ்வளவோ போராடுறோம். எங்கே எங்கள் டிரைவர் ஓனர்கள் டிரைவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கங்கே கிண்டி வள்ளுவர்கோட்டை எல்லாம் போராடுறோம். அப்போனாலும் கவர்மெண்ட் ஒரு செவி சாய்க்கவே மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு தொழிலுக்கு வந்துட்டோம். ஆனால் ஒரு பக்கம் வண்டி ஓடலைன்னா அன்றைக்கி 500 ரூபா செலவு வந்துடுது. எப்படினாலும் செலவு வந்துடுது. டீசலை போட்டு 500 ரூபா கடன் எடுத்து போயாச்சுன்னா மறுநாள் அந்த 500 ரூபா எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய வண்டி என்ன பண்ணுறோம், 3 மாதம் 4 மாதம் இங்கே இந்த டியூ கட்ட முடியல. அவன் என்னென்னா திருப்பி ஒரு புரோக்கர் மாதிரி வச்சு குண்டரசங்க வச்சு ஒரு 3 மாதம் பார்க்குறான், 2 மாதம் பார்க்குறான், வண்டி தூக்கிட்டு போய் யார்டில் போடுறான். அதுக்கப்புறம் நம்ம போயாச்சுன்னா மொத்தமாக கெட்டுங்கிறேன். ஏற்கனவே கெட்டின டியூவும் கட்ட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களாகி நீங்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அதனால் நாங்கள் 500 ரூபா வாங்குகிறோம், 1000 ரூபா வாங்குகிறோம். நாங்கள் வாங்கலை. ஆனால் அந்த பீக் ஹவர் சார்ஜ் போட்டு ஏதாவது போட்டு எங்களுக்கும் அதில் புண்ணியம் கிடையாது. ரொம்ப கஷ்டம்தான். டிரைவர்கிட்ட தான் எல்லாமே பிடிங்கிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் அதை ஸ்டார் ரைட்டிங்கிறாங்க. ஒரு பக்கம் ஓலாவில் டிடிங்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு ஓஎம்ஆர் ரோட்டில் ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் யூட்டர்னே கிடையாது. அப்போ ஷேர் விழுது. அப்புறம் நாங்கள் யூட்டர்ன் போட்டு வரதுக்குள்ளே டைம் கேன்சல் பண்ணிடுறாங்க. அது மாதிரி நாங்கள் யூட்டர்ன் போகிறதுக்குள்ளே சரி கஸ்டமர் ஃபோன் பண்ணால் ரீச் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறது, அவ்வளோ தூரம் போன வயசு கேன்சல் கொடுத்தாச்சுன்னா உடனே டிடி போட்டு இன்றைக்கி ஓட்டுற காசு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறான். வர்றது 500 1000 ரூபா வருது, அதையும் கேன்சல் பண்ணிடுறான். ஊபர் ஓலா 2 பேரும் அப்படி தான் பண்ணுறாங்க. வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் மக்களை நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் பரிந்துரை ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன நிரந்தரம் இந்த ஆட்டோ ஓட்டுறாங்க, 12 ரூபாங்கிறாங்க, நைட்டு 50%ங்கிறாங்க, 25%ங்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் கேட்கல. நிரந்தரமாக ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு இது கொடுத்தா போதும். எல்லோரும் ஒரே டாக்ஸி ஒரே பேராக இருந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு அவங்க ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க, இவங்க ஸ்கீம் உங்களுக்கு ஒரு ஃபேரு ஃப்ரீ ஷேருங்கிறான், பேடிஎம் அது ஃப்ரீங்கிறான். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. தேய்மானம் தான் இருக்குது தவிர வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வண்டி தேய்மானம் எங்களுக்கு தேய்மானம் மக்களே ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறான். 2 பேருமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. அதனால் தயவுசெய்து நீங்கள் தான் புரிஞ்சு ஏதாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கவர்மெண்ட்டு எங்களுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணால் தான் எங்களுக்கு கவர்மெண்ட்டு கொஞ்சமாக சேவை சாய்க்கும். நாங்களே எவ்வளோ போராடுறோம். ஆனால் கஸ்டமருக்கு இன்றைக்கி அங்கே போய் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அதில் ரொம்ப வருத்தம் தான் இருக்குது. ஏன்னா வீட்டு வாசலேருந்து ஏறி அங்கே ஒரு 20 கிலோமீட்டர் போனால் 100 ரூபா காசு கொடுக்குறாங்க. அதுக்கு டீசலே நாங்கள் 200 ரூபாய்க்கு போட வேண்டியிருக்குது. அதனால் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். வழி இல்லை. அதனால் உங்ககிட்ட தான் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நாங்கள் உங்களை தான் பிக்கப் பண்ணுறோம். இப்போ நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள். அதனால் நீங்களாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது தெரிவித்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி மக்களே.